நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? தினமல நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். அனுமதிக்கப்பட்டது, அதாவது சொல்லப்பட்டதை விட ஏற்கனவே சொன்னதை விட 13,179 கோடிக்கு அதிகமாக மின்சாரத்தை கொள்முதல் செய்திருக்கிறார்கள். இதுல என்னப்பா விவரங்களை பார்க்கலாம். மதுரையில் நடந்த கனிம வள கொள்ளையை அம்பலப்படுத்திய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிக்கு பாதுகாப்புலாம் தேவையில்லை, அதெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு தமிழக அரசு பாதுகாப்பை விலக்கி கொண்டிருக்கிறது. என்ன விவரங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேயர் பிரியா அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் அருகாமையில் துர்நாற்றம் அடித்ததால் ப்ளீச்சிங் பவுடர் கொட்டப்பட்டது. ஆனால் கொட்டப்பட்டது ப்ளீச்சிங் பவுடரா சுண்ணாம்பா என்ற சர்ச்சை எழுந்திருக்கிறது. மேயர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். 234 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிங்க, ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு கேள்வியை எழுப்பி இருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். 1987ஆம் ஆண்டு நடந்த ஒரு பஞ்சாயத்து வழக்காக தமிழக அரசுக்கு இப்போது 50 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. என்ன வழக்கு, யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள், விவரங்களை பார்க்கலாம். வீட்டில் இருந்த முதிய தம்பதிகளை அடித்து கொன்றுவிட்டு சில சவரன் நகைகளை கொள்ளையடித்திருக்கிறார்கள் சில கொள்ளையர்கள். இந்த மாய உலகத்துல எல்லாமே நல்லா இருக்குன்னு நினைக்கிற மாய உலகத்துல வெளியே வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது சைட்லைட்ஸ். ஒவ்வொரு வருஷமும் இந்த வருஷத்துக்கான மின்சாரம் எவ்வளவு கொள்முதல் செய்யப்படும் தேவை இருக்கும், அதுக்கு எவ்வளவு செலவு செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தேசமான அறிக்கையை மத்திய அரசு கிட்ட, மத்திய மின் தொகுப்பு கிட்ட அவங்க கேட்பாங்க. அதுக்கும் அனுமதிகள் வழங்கப்படும். மின்சார ஒழுங்குமுறை ஆணையம், தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை. ஆனா அதை விட மிக அதிகமாக 2023-24ஆம் ஆண்டுல 55,000 கோடிக்கு மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிருக்காங்க. இதுல என்னப்பா, எப்ப மக்களுக்கு தேவையான மின்சாரத்தை எந்த விதமான தங்குதடையும் இல்லாம ஆற்காடு வீராசாமி அவர்களுடைய அந்த நடப்பின் காரணமாக, அதற்கு பின்பு திமுக கற்றுக்கொண்ட பாடத்தின் காரணமாக அப்படின்ற வரலாறு சொல்றீங்க. சொல்லுங்க, மின்வெட்டுன்னு சொல்லுங்க. மின்வெட்டுனா திமுக, திமுக மின்வெட்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியும் தான் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன பாருங்க, அதுல என்னன்னா கிட்டத்தட்ட 13,519 கோடி ரூபாய் அளவு கூடுதல் பணத்தை கொடுத்து மின்சாரத்தை கொள்முதல் பண்ணிருக்காங்க. அதாவது போன மாசம் தான் 42,000 கோடி ரூபாய்க்கு இவ்வளவு மெகாவாட் வாங்கிக்கன்னு அனுமதி கொடுத்தமா இல்லையா? அதுக்கு பிறகு 13,000 கோடி எக்ஸ்ட்ரா 13,000 சொல்லணும். இதுல என்னன்னா மத்திய அரசினுடைய மின் தொகுப்பு, மாநில அரசினுடைய மின் உற்பத்தி, இதை தாண்டி தனியார் நிறுவனங்கள். இந்த மத்திய அரசினுடைய மின் தொகுப்பு தனியார் நிறுவனங்கள் இருந்து வாங்குறதுன்ற பாத்தீங்கன்னா சில நிறுவனங்கள் இருந்து 4.93 யூனிட் பிரைஸுக்கு வாங்குறாங்க. இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்குற விலைன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.9499 கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு? 2 ரூபா கூட இல்ல 3 ரூபா கூட. ஆமா, இது எதுக்கு தேவையா குமார் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. பட் இதற்கு எதுவுமே எல்லையே இல்லையா அப்படின்னு இருக்காங்க. ஆனால் இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்படும் போது மின்சாரத்துறை அமைச்சராக இருந்தவர் மாண்புமிகு இப்போ இல்லாதவர், அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மின்மிகை மாநிலமாக தமிழகம் மாறும், மின்சாரத்துறை உபரியா இருக்கும். இது பணம் வந்து எச்சா இருக்குமா, கடன் எல்லாம் அடைச்சு இருக்கிற காசை என்ன பண்றது, நம்ம சுவிட்சர்லாந்துல லேண்ட் வாங்கி போடலாமா அப்படின்ற ரேஞ்சில இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. ஆச்சு இந்த வருஷம் உயர்த்த போறாங்க. கட்டணம் உயர்த்ததுக்கு பிறகும் இவங்க வந்து ஒரு 60,000 கோடி அதே துண்டு அதே சைஸ்லயே இருக்குது. துண்டோட சைஸே குறையல. இப்ப என்ன அடுத்த ஜூலை மாதத்துல மீண்டும் மின் கட்டணம் உயர்த்ததாக தமிழக அரசு முடிவெடுக்கும் நம்மளால எதிர்பார்க்கலாம். இதுல இன்னொன்னு என்னன்னா, வேற இடங்கள்ல இருந்து மின்சாரத்தை கொண்டு வராங்க தெரியுங்களா, அதற்கான அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இங்கதான் எல்லா கல்லா கட்டுறாங்களா, ஸ்வீட் பாக்ஸ்கள் கை மாதிரி இந்த மாதிரி இருக்காங்க. கிட்டத்தட்ட 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு இதுக்கே செலவாயிருக்கு அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்காக ஒரு 7,000 கோடி ரூபாய் அப்படின்னா இது அவ்வளவு ஆகத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை குறைக்கலாமே. இதோட இன்னொரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா, தமிழகத்துல இனிமேல் மின் திட்டங்களை போட முடியாது அப்படின்ற நிலைக்கு வந்துருச்சு. இனிமேல் சோலாருக்கு போகணும், இல்லைன்னா விண்டுக்கு போகணும் அப்படின்னு நிலைமையில் இருக்கும்போது அது இது கல்லா கட்டக்கூடிய ஒரு அமைச்சகமாக, ஒரு துறையாக மாறுகிறதா அப்படின்ற கேள்வி மக்கள். படையப்பா படபாணியில் கனிம வள கொள்ளை நடத்தி ஒருவர் வந்து எவ்வளவு சம்பாதிச்சார் அப்படின்னு. படையப்பா படத்துல அவர் கோடீஸ்வரன் ஆனாரு. அதுல வந்து கனிம வள கொள்ளை அந்த கிரானைட் அது கொள்ளை இல்ல, லைசன்ஸ் வாங்கி அவருக்கு அந்த நிலம் என்னது மாத்திரைய நீ அப்படியே. கனிம வள கொள்ளைன்னா அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக எடுக்கிறது. அதை வந்து புரிஞ்சுக்கணும். படையப்பா படத்தில் இருப்பது போல அப்படி வந்துட்டு ஒருத்தர் பணக்காரதாக ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மதுரையில குற்றம் சாட்டினாங்க. ஒரு 18,000 கோடி ரூபாய் அவரால் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படி இப்படின்னா நிறைய. அதாவது ஏரிய காணோம் கம்மாய காணோன்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்
ஆளைய விட்டாங்க. காணோம் அப்படின்ற மாதிரி கூட கிட்டத்தட்ட அது வந்து 2016 காலகட்டங்களில் ரொம்ப பெரிதாக பேசப்பட்ட ஒரு கனிம வள கொள்ளையாக இருந்துச்சு. அந்த கனிம வள கொள்ளையில இப்போ வந்துட்டு அதை அன்றைக்கு அதிகாரியாக இருந்தவர் யாருன்னா மதுரை மாவட்ட ஆட்சியர் ஐயா சகாயம் அவர்கள். அவர் வந்து இப்போ அதற்கான சிறப்பு நீதிமன்றத்தில் போய் வந்து சாட்சி சொல்வதற்காக அவர் அழைக்கிறாங்க. அதுக்கு போகலான்னு நினைக்கும் போது பயமா இருக்கு. ஏன்னா ஐயா இருக்கிற இடத்துல இருந்து நான் வெளில போனேன்னா என் உசுருக்கு ஆபத்து பாத்துக்கிடுங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து புதுக்கோட்டையில கனிம வள கொள்ளையை வந்து தடுக்க முயன்ற ஜெகபர் அலியை வந்து சம்பவங்களை சுட்டி காட்டுறார். எஸ் அப்படி வந்து ஒருத்தர் கொல்லப்பட்டார். அதெல்லாம் என் கண்மணி வந்து போகுதுங்க. இப்போ வேற ஒன்றுடைய போன மாசத்துலதான் வந்துட்டு ஒருத்தர் திருவண்ணாமலையில மணல் கடத்தல் பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு எஸ்ஐ வந்து தடுத்துட்டாரு. எப்படியா நீ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி ஒரு எஸ்ஐய ஒரு மணல் கடத்தல்காரர் சட்டையை பிடிச்சி கேட்குறேன். திருவண்ணாமலையில் நடந்துச்சு, நாகப்பாளையில் நடந்துச்சு. இது ஒரு பக்கம். இப்படி பல இடங்கள் நடந்த சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது கனிம வள கொள்ளைக்கு எதிராக அதெல்லாம் போராடலாம், ஆனால் உயிருக்கு தான் பாதுகாப்பு வேணும். 2023 எனக்கு கொடுத்த அந்த பாதுகாப்பு விலக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு முன்னாள் IAS அதிகாரி சொல்லியிருக்கிறார். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு உடன்பிறப்புகள்லாம் ஒரு அதாவது ஆதாரப்பூர்வமான ஒரு கேள்வி முன் வச்சாங்க. விஜய்க்கு Y+ பாதுகாப்பா? ஒய் பிரிவு. ஒய்யா Y+ஆ? ஒய் கேட்டகரி. ஒய். அண்ணாமலை அவர்களுக்கு Z பிரிவு பாதுகாப்பா? இன்னொருத்தருக்கு யாரோ சொன்ன இவங்களுக்குலாம் பாதுகாப்பு கொடுத்தீங்களே, பகல்காம்ல அவ்வளவு முக்கிய சுற்றுலா தலத்துல ராணுவம் ஏன் எங்க போச்சு? நீங்க தான் திட்டமிட்டு இந்த ராணுவ தாக்குதல் நடத்திட்டீங்கன்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டையை முன் வச்சாங்க. கொலைவெறி தாக்குதல் இருக்குது, இவர் முக்கியமான வழக்கை விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த இவருக்கான பாதுகாப்பை ஏன் தமிழக அரசு விலக்கி செம்பு பாத்திரத்தை வைக்கிறது? அவர் எப்ப வந்து விளக்கப்பட்டதுங்கிறதையும் சேர்த்து சொல்றாரு. 2023 மே மாசத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வழக்கில் நீதிமன்றம் ஆஜராக வாங்கன்னு சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த நேர்மையான அதிகாரி எனக்கு பாதுகாப்பு விளக்கப்பட்டதுன்ற விஷயத்தை சொல்லியிருப்பாரா அப்படின்ற கேள்வியை நான் முன்வைக்கிறேன். அவர் வந்து தலைமை நீதிபதி கடிதம் எழுதி இருக்கிறாரு. அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ன்ற அந்த கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க. ஆனா என்ன செய்ய போறாங்க? இல்ல இப்ப என்ன மறைமுகமான ஆதரவா? கிரானைட் கொள்ளையர்களுக்காக நேர்மையான அதிகாரி விசாரிக்கப்படுகிறார், அந்த அதிகாரி இல்லாமல் போனால் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் என்கின்ற அனுசரணையில் அரசு இருக்கிறதா அப்படின்ற சந்தேகம் வருதியா? நாங்க எதுவும் குற்றமா சொல்ல. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்துல அந்த கொள்ளை கண்டுபிடிக்கப்பட்டது, ஆனால் கொள்ளை நடந்த திமுக ஆட்சி காலத்துல சேர்த்தன அந்த பயம் உங்களுக்கு இருக்காதா? அதனால சென்னையில புளியந்தோப்பு பக்கத்துல இருக்கிற ஆடுதுட்டி அப்படின்ற பகுதியில அன்னம் தரும் அமுத கரங்கள் அப்படின்னா எப்படி இந்த பேரை வச்சு நீ சொல்லு, என்ன ஃபங்க்ஷன்? இது அன்னம் தரும் அமுத கரங்கள் மீன்ஸ் முதலமைச்சரோட பர்த்டே ஃபங்க்ஷன். அதுவா? அவருக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. இதுல இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இதுல சந்தேகம் மார்ச் 1ஆம் தேதி அவர் பிறந்த நாள், இது மே 2ஆம் தேதி வந்துருச்சு. அத நீங்க தான் கேட்டுக்கணும். ஆனா இந்த விழாவினுடைய ஏற்பாடு அப்படித்தான் சொல்லுது. வருஷம் முழுக்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, நியாயமா? 365 நாளும் கொண்டாடுவோம். சரி, ரைட், கொண்டாடு. அப்படி இதுல என்னன்னா சிறப்பு விருந்தாக கலந்து கொள்ள இருந்தவர் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள். ஏன் வரலையா இன்னைக்கு? தவிர்க்க முடியாத காரணங்களால் அவருக்கு பதிலாக முதலமைச்சர் பிறந்தநாள் விழாவை விட உங்களுக்கு வேற என்ன முக்கியமான வேலை? 4 புறம் மாநிலம் பூரா நடக்குது, அதுல ஒரு விழாவுக்கு அவர் வரல. இல்ல ஒருவேளை வேற என்ன விஷயம்ன்றது தெரியல. இதோட முக்கியமான அசைன்மெண்ட் ஒரு கொடுக்கப்பட்டதா? நவம்பர்ல வர்ற உதயநிதி பிறந்த நாளுக்கு இவங்க டிசம்பர் இந்த ஜனவரி வரைக்கும் கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கு. சரி, ஓகே, மேயர் மேடம் கலந்துக்கிட்டாங்க. சரி, அப்பா என்னப்பா அந்த அளவுக்கு ஒரு உயர பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியில ஒரு சர்ச்சை. பொதுவா அது ஆடுதொட்டி பகுதி அப்படிங்கிறது துர்நாற்றம் அடிக்கும் அப்படின்னு சொல்லி பத்திரிகைகளே சொல்றாங்க. ரொம்ப கலீஜா இருக்கும், கால்வாய் தூர் வாராமல் தண்ணி சாக்கடை தண்ணி நிக்கிறது, இன்னும் பல விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப அந்த பகுதி மக்கள் கிடையாது, அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடிய அதை உணரணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். இது ஆடுதொட்டி பகுதினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னா இது என்னங்க? இது எனக்கு ஒண்ணும் இல்ல. கடல்னா தண்ணி இருக்கும், ஆறுனா தண்ணி இருக்கும், ஆடுதொட்டி பகுதினா கழிவு நீர் இருக்குன்னா இது என்ன கழிவு நீரா? அப்ப அங்க எதுக்கு மக்கள் இருக்கா அப்படின்ற கேள்வி வருது. சரி விடுங்க. அதுல அங்க போய் பாத்தீங்கன்னா மேயரின் வருகை இணங்க ஒரு முதலமைச்சரினுடைய அந்த பிறந்தநாளினுடைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது அன்னதானம் வழங்குறாங்க, சாப்பாடெல்லாம் போடுறாங்க. அப்போ அந்த நீட்டா இருக்கணும்ன்றதுக்காக வெள்ளையா பவுடர் கொண்டு தூக்கிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா வாசமே இல்லாத அமெரிக்காவில இருந்து வரவழைக்கப்பட்ட ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா சுண்ணாம்புன்னு சொல்லி மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னப்பா இது இவ்வளவு புச்சலிக்கிறாங்க? அமெரிக்கா இஸ்ரேலினுடைய அனுமதியோட லேப்ல தயாரிக்கப்பட்ட பொருள் அதுக்குள்ள எப்படி தான் நம்ம மைதா மாவு தானே கொடுத்து விட்டோம். அது எப்படி வந்து இந்த பவுடரா மாறிச்சு தெரியல. பட்டிமன்றம் வைக்கணும். மைதா மாவா சுண்ணாம்பா ப்ளீச்சிங் பவுடரா? ப்ளீச்சிங் பவுடர் இல்ல, ஏன்னா அதுல ஸ்மெல் இல்ல. இதுக்கு முன்னாடி தாமான் பெருசன ஒரு செய்தியாளர் இந்த கேள்வியை கேட்டு கடைசியில் அவர் பதில் சொல்ல முடியாம திணறி போய் திரும்ப அவர் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி திரும்ப திணறி போய், ஆனா ரொம்ப ரொம்ப சாதுரியமான பதில மேயர் மேடம் கொடுத்திருக்காங்க. செய்தியாளர் கேள்வியை கேட்டாங்க, மேடம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல போட்டிருக்காங்க, அது வந்து சுண்ணாம்புன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லினா, இல்ல மாநகராட்சியினுடைய அந்த கொள்முதல்ல சுண்ணாம்பும் வாங்குவாங்க, ப்ளீச்சிங் பவுடரும் வாங்குவாங்க. ஆனால் போடப்பட்டது சுண்ணாம்பா ப்ளீச்சிங் பவுடரா அப்படிங்கறத நான் விசாரணைக்கு உட்படுத்துறேன், ஆராய்ச்சி பண்றேன் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பாருங்க கையில வச்சிருக்காரு, ஓய் நின்னா தெரிய போகுது. இல்ல கையில வச்சிருக்காரு மேம், பாருங்க ப்ளீச்சிங் பவுடரா இல்ல சுண்ணாம்பு பவுடரா நீங்களே பாருங்க. கீழே போட்டது இல்ல, அதனால அதை எடுத்ததில்லன்னு நினைக்கிறேன். சோ அவங்களுக்கு தெரியல. அதாவது என்னன்னா ஒரு நல்ல
நல்ல ஒரு சூப்பரான பதில், எந்த ஒரு இடைஞ்சலையும் குறுக்கு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு செய்தியாளர் சொல்றாங்க, நீங்க பைட் எடுக்கிற மாதிரி தெரியல, அப்படி வேற சொல்றாங்க அந்த அம்மா. இத பத்தி நாங்க விசாரணை பண்ணுவோம், அது என்னன்றது ஆராய்ஞ்சு தவறுகள் இருக்குமாயின் அதற்கான தக்க நடவடிக்கை பார்த்துக் கொள்வார்கள் என்று 23ஆம் படத்துல வர மாதிரி ஒரு மேயர் வந்து பதில சொல்லிட்டாங்க. ஆனா ஓரளவுக்கு மாதிரியா போயிடுச்சு. ஆனா ஃபங்க்ஷனில் போடப்பட்டது சுண்ணாம்பா ப்ளீச்சிங் பவுடரா அப்படின்ற கேள்விக்கு இது வரைக்கும் வர தெரியல. தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்பெல்லாம் வந்து 200 தொகுதின்னு சொல்றதே கிடையாது, எங்க போய் அப்படி சொல்றது கிடையாது. ஏன்னா 234 தொகுதி நாங்க வெற்றி பெற்றுருவோம், 235 இருந்தா 35 வெற்றி பெற்றுருவோம் சொல்லிடுவாரு போல. அந்த அளவுக்கு வந்துட்டு ஓவர் கான்பிடன்ஸ்ல போய்கிட்டு இருக்கிறாரு. ஐயா இதெல்லாம் ரொம்ப சரியில்லை. 4 வருஷமா பொற்கால ஆட்சி கொடுத்துருக்கோம். 100 காமராசர், 1000 அண்ணா, 2000 என்ன சொல்றது, வேற யாராவது இருக்காங்களாப்பா சரித்திரம்? காமராஜர் முடிச்சிட்டீங்களா? காமராஜர் அண்ணா சொல்லியாச்சு, அதுக்கு மேல வேற யாரும் ஒண்ணு இல்ல. சந்திரபாபு நாயுடு வேணா, அது அவங்க அப்பா எல்லாம் எடுத்துக்கலாம். 4 வருஷம் பொற்கால ஆட்சியா கற்கால ஆட்சியா அதை மக்கள் பிடி கொடுத்துருக்கோம். மக்கள் எல்லாம் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடிட்டு இருக்கு. தங்கத்தை எங்க போடுறதுன்னு தெரியும். நேத்து அமரம் இது அக்ஷய் திரி வந்துச்சா, நகைக்கடையில எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு, புலம்புனாங்கல்ல, எவ்வளவு புலம்புனாங்க. ரக விலை 1 லட்ச ரூபா ஆகி போச்சு, எப்படிங்க வாங்குறது, பாமர மக்கள் எப்படி வாங்க, எவ்வளவு கூட்டுறது, மக்கள்கிட்ட காசு இல்லாம அதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரியான திராவிட மாடல் ஆட்சியினுடைய பொருளாதார கொள்கை தான் காரணம். இந்த மாதிரி மாய உலகத்துல இருந்து வெளியே வாங்க அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. இது அடுத்த கண்டென்ட். ஆனா இது சொல்ல வச்சிட்டீங்க பாத்தீங்களா, சரி அதை விட்டுருவோம். இப்ப என்னன்னா அம்மையார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காங்க. 234 தொகுதியிலும் வெற்றி பெறுவோம், இந்த எதிர்கட்சிக்கு வந்து 6 சீட்டு கிடைக்கிறது கூட, எதிர்கட்சியில் ஒரு கட்சியை வர்றது கஷ்டம் தான் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. அதாவது எதிர்கட்சி தலைவரே தோத்து போயிருவாரா? அதாவது கட்சியோட தலைவர்கள் இருப்பாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் அவங்களாவது ஜெயிப்பாங்கல்ல. 234 நீங்களேன்னா ஆப்போசிட்ல இருக்கிற கட்சிகள் கட்சி தலைவர்கள் கூட ஜெயிக்க மாட்டாங்களா? இப்படி சொல்றாங்க. அதற்கு தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இப்படிலாம் சொல்றீங்க, இது வரைக்கும் 6000 செவிலியர்களுக்கு நிரந்தர பணி கொடுக்காம அவங்களை தற்காலிக இடைக்கால பணியாளர்களாக வச்சிருக்கீங்க, கோர்ட்டு கூட சொல்லிருச்சு. இது போக 13000 ஆசிரியர்கள் காலி பணியிடங்கள் இருக்கு, அதற்கு நீங்க தேர்வு நடத்தி அவங்களை தேர்ந்தெடுக்கும் செஞ்சுட்டீங்க. அதற்கு பிறகு பதில் சொல்லிட்டார், நான் கூடியவர்கள் அது பண்ணிடுவோம் அப்படின்ட்டார். கூடியவர்கள்னா எப்போ பண்ணிடுவோம், இன்னும் 9 மாசம் இருக்குல்ல. உங்க ஆட்சியை 9 மாசம் தான், 4 வருஷம் பண்ணாது. அதாவது 4 வருஷம் பொற்கால ஆட்சியில பண்ணாததுல கடைசியில வந்து கற்கால ஆட்சி 9 மாசத்துல பண்ண போறீங்கன்னா அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுபோக காங்கிரஸ் ஆட்சி காலத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு அவங்க நடத்தல, நாங்க நடத்துறோம் முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப மத்திய அரசு சொன்னதே வந்து திராவிட மாடல் ஆட்சியினுடைய கோரிக்கை ஏற்றுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்க அப்படிதான் சொல்ல போறோம். 2008 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதினாரு பார்க்கர் பேனால. அதை பார்த்து படிச்ச பிறகுதான் எப்போ நீங்க கடிதம் எழுதிருக்கணும், நீங்க காங்கிரஸ்ல கூட்டணியில இருந்தீங்க அப்போ எழுதிருக்கணும். 2008 ஐயா ப. சிதம்பரம் என்ன சொன்னாரு, அந்த கணக்கெடுப்புல நடத்தி வெளியே விட்டோம்னா பெரிய பிரச்சனையா ஆயிப்போம், அதனால வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு. அதையெல்லாம் தமிழிசை அவர்கள் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. அதனால 234 தொகுதியிலும் திமுக வென்றுவிடும் என்பதை நீங்கள் நம்பணும். திருப்பூர்ல இயங்கிக் கொண்டிருக்கின்ற அரசு உதவி பெறக்கூடிய ஒரு கல்லூரி, புகழ்பெற்ற கல்லூரி, பேரை நான் தவிர்த்தேன், அது ஒரு மகளிர் கல்லூரி. அந்த கல்லூரியில ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் சொல்லிட்டு ஒரு 12 பேர்த்த 1987ஆம் ஆண்டு, நோட் பண்ணிக்கோங்க ஆண்ட, அந்த ஆண்டு நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கப்பட்ட அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்க சட்ட போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. நீதிமன்றம் போறாங்க, நீதிமன்றத்துல தீர்ப்பும் கொடுத்துருது, அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை வழங்குங்க அப்படின்னு. ஆனா அதையுமே வழங்காம மேல்முறையீட்டுக்கு போறாங்க. கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அலுவலர்கள், கல்வியினுடைய செயலாளர், அந்த கல்லூரி நிர்வாகத்துக்காரங்க, அரசுல இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே மேல்முறையீட்டுக்கு போறாங்க. அதே ஹைகோர்ட்டுக்கு செம்மையா கோவம் வந்துருச்சு. ஊதியம் வழங்க சொல்லி தீர்ப்பு சொன்ன பிறகு இதெல்லாம் என்ன, சரி தகுந்த ஆவணங்களை கொடுங்கன்னு சொல்லி கேட்டா, அப்போது அந்த கல்லூரியினுடைய முதல்வராக தாளராக இருந்தவர் அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி நிக்கிறார், தூண் மாதிரி நின்னாராம். இத நீதிபதி அந்த தீர்ப்புலயே வாசிக்கும் போது சொல்றாரு, கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எந்த பதிலுமே சொல்லாமல் தூண் மாதிரி அசையாமல் நின்று கொண்டிருக்கிறாரே அப்படின்ற மாதிரி பதில மதிமணிச்சு கடுமையான உத்தரவா ஒரு பாராட்டத்தக்க தீர்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா 50 லட்சம் ரூபாய் அபராதத்தை கொடுக்கணும். யாருக்கு? ஆமா, இல்ல அவங்களுக்கான ஊதியம் 1.5 லட்சம் ரூபாய் வருது, அதை கொடுக்கணும். மீதி பணத்தை இந்த தொண்டு நிறுவனங்கள், 2 தொண்டு நிறுவனங்களை சொல்லி 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அது உங்களுக்கு மீதி பணத்தை கொடுக்கணும். இந்த பணத்தை நீங்க எப்படி வாங்கணும் அப்படின்னா, அந்த கல்லூரியுடைய தாளாளர் இருந்தார் பாத்தீங்களா, அவரு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். மீதி 25 லட்சம் ரூபாய இந்த ஆவணங்கள்லாம் காணாம போச்சுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஆவண காப்பகம் அதுக்கு பொறுப்பாளர் இருந்துச்சா, அவங்க கிட்ட புடுங்குங்கன்னு சொல்லி. சோ அரசுக்கு மக்கள் வரிப்படம் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலுமே
மெச்சத்தகுந்த தீர்ப்பாக இது பார்க்கப்பட்டாலுமே சமீபத்துல தான் உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு, உத்தரவுகளை செயல்படுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள் மெத்தனமாக நடக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. 38 வருஷம் இந்த வழக்கு வந்து இழுத்தடிச்சிருக்காங்க. 38 வருஷத்துல நீதிமன்றம் மூலமாக இழுத்தடிப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம மிரட்டுவாங்க இல்லையா, போகலாயா கோர்ட்டுக்கு போகலாயா, 30 வருஷம் ஆக முடியாதுக்கு உன சமாதியில் வந்தால் தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு கூட அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, அந்த மாதிரி நீதிமன்றத்துடைய அந்த நேரத்தை வந்து வைத்து கிண்டல் பண்றவங்க மிரட்டுறவங்களை வந்து சவுக்கடி கொடுக்குற மாதிரி நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதுல ஏன் அரசு இவ்வளவு மெத்தனமா நடக்குது? இதுல அவங்க நடந்துக்க வேண்டிய அவசியம். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, 1987 முதலமைச்சராக இருந்தவர் எம்ஜிஆர் அவர் அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி. அவர் வந்து டிசம்பர்ல இறங்குறார். சோ இது வந்து கேஸ் அதுக்கு முன்னாடி நடந்திருக்கலாம், மேபி மற்ற மாதங்கள் நடந்தா கூட அவர் தான். இதுல தமிழக அரசு இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு திமுக ஏன் இந்த மாதிரி ஆவணங்கள் கோப்புகள் எதுவும் காட்டாம அவங்க என்ன இதுல பண்றாங்க அப்படின்றதெல்லாம் பல கேள்விகள் பல சந்தேகங்கள் வருது. இருந்தாலும் ஒரு அரசு நிர்வாகத்துக்கு ஒரு சம்பளம் கொடுக்கல அப்படின்ற ஒரு கோரிக்கைக்காக மேல்முறையீட்டுக்கு போறாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. இந்த தீர்ப்பையும் கூட அவங்க 50 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்களா, இதையும் எதிர்த்து இன்னும் வேற என்ன இருக்குன்னு சட்டங்கள்ல போராட்டங்களுக்கு தான் போவாங்க. இது கொடுக்கறதுக்கான அனுசரணை ஒண்ணுமே தெரியலன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இருந்தாலும் தீர்ப்பு ரொம்ப ரொம்ப வரவேற்கப்படுது. ஏன் அரசு இந்த மாதிரியான வழக்குகளில் கூட மெத்தனமாக நடந்து கொள்கிறது அப்படின்ற கேள்வி பொதுமக்கள்கிட்ட எழுது. போன வாரம் தான் அந்த காவல்துறை மானிய கோரிக்கை எல்லாம் நடந்து முடிஞ்சது. அது சரித்திரம். தமிழகம் முழுவதும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது. ரொம்ப ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான ஒரு சிறப்பான இடமா இருக்கு எடுத்துக்கிறாங்க. நான் உங்களுக்கு தமிழ்நாட்டில் சொர்க்கபுரிக்கு ஒரு வழி சொல்லட்டுமா? நீங்க நேரா தேனாம்பேட்டை போங்க. தேனாம்பேட்டை மெட்ரோல இருந்து ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா அறிவாலயம், அந்த பக்கம் அன்பகம், இந்த பக்கம் அறிவாலயம், அதுக்கு பின்னாடி கோபாலபுரம், சிஐடி காலனி, இதெல்லாமே சேர்த்து வச்சுக்கலாம். அது ஒரு சொர்க்கபுரி. எனக்கு சொர்க்கபுரம் தெரியாது, சோலாபுரி தாங்க தெரியும். கொலை நடக்காது, கொள்ளை நடக்காது, கலவரம் நடக்காது, திருட்டு நடக்காது, எதுவுமே நடக்காது. அப்பப்போ டிராபிக் இருக்கும், அதுவும் நம்ம மக்கள் நடந்து போலாமா? கொஞ்சம் டிராபிக் இருக்கும், அதுவும் நம்ம உடன்பிறப்புகள் வந்து அங்கங்க வந்து கார் நிப்பாட்டி இருப்பாங்க, அறிவாலயத்துக்கு போயிட்டு வருவாங்க. அதுக்காக பாத்துக்கணும். கருப்பு சிகப்பு கொடி இருந்ததுன்னா நீங்க அப்படியே அப்பாலிக்கா போயிடணும், பைபாஸ்ல போயிடணும். அந்த சொர்க்கபுரியை வந்து பாதுகாக்கிறவங்க வந்து சுவிஸினுடைய அந்த சுவிஸ் வந்து வாட்டிகனை பாதுகாக்குது இல்லையா, அந்த போலீஸ் கூட தோத்து போயிடுவாங்க. அவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மற்ற எந்த இடத்துலயும் பாதுகாப்பு இருக்கு? அந்த அளவுக்கு மிக மோசமான பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது மோசம். என்ன சொன்னாலும் எத்தனை ஊடகங்கள் என்ன கதறுன்னு கதறினாலும் தமிழகம் அப்படியே சிறப்பா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. என்ன நீங்க இப்படி பண்றீங்க? அறிவால் ராஜ்யம்னு அட்டைப்படம் போட்டா கூட அறிவால்லாம் கிடையாது, திருப்பாச்சில அடிப்பாங்க, அதெல்லாம் விட்டாச்சு. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்படி அறிவு ஆள், எல்லா அறிவும் அப்படி அப்படி மொழி புலமை வந்துச்சா? ரைட், இப்படி எல்லாம் பேசுவாங்க திமுக காரங்க. இப்படிப்பட்ட மாய உலகத்துல இருந்து கொஞ்சம் வெளியே வந்து, உங்க வீட்டை விட்டு வெளியே வந்து கொஞ்சம் வெளியே என்ன இருக்குன்னு பாருங்கய்யா, எவ்வளவு கொலை நடக்குதுன்னு பாருங்க. இப்ப ஈரோட்ல ஒரு முதிய தம்பதி, வயதானவங்க, அவங்க தோட்டத்து வீட்டில் இருந்திருக்கிறாங்க. அவங்களை அடித்தே கொன்று அவர்களுடைய 15 சவரன் நகையை கொள்ளையடித்திருக்கிறார்கள். இந்த இடத்துல தான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த தகவல்களை வந்து நீங்க பார்க்கணும். மே 1, 2022, 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாசத்துல நடந்த ஒரு சம்பவம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில கடப்பாறையால தாக்கி ஒருத்தரை கொண்டுட்டு 27 சவரன் நகை கொள்ளையடிச்சாங்க. அதுக்கு பிறகு அதே செப்டம்பர் மாசம் 2023 ஈரோடு மாவட்டத்துல இன்னொரு கொள்ளை, அதுவும் கொலையோடு நடந்த கொள்ளை. அதுக்கு பிறகு பல்லடத்துல 3 பேரை வந்து வீட்டிலே வச்சு கொண்டாங்களே அது. அதற்கு பிறகு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அவரும் அதான் சொல்லிருக்காரு, குறிப்பிட்ட ஒரு 40-50 ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளேயே சம்பவங்கள்லாம் தொடர்ந்து நடக்குது. இப்ப இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சட்டமன்றத்துல கூட இந்த விவாதம் பேசப்படும் போது, அப்பன்னா பிளைட்டை ஏறி காவல்துறை கைது செய்தது தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு கேள்வி கேட்டாங்க. உங்க புத்திசாலித்தனத்தை எல்லாம் இப்படி காட்டுறீங்களே. இப்போ இன்னைக்கு ஒரு உத்தரவு கொடுத்திருக்காங்க, வேறு மாநிலங்களுக்கு சென்று இல்லைன்னா பிளைட்ல தப்பிக்கிறவங்களுக்கு அரெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரத்தை தமிழக காவல்துறைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் ஓகே, சுதந்திரமா விட்டாதானே அவங்க குற்றவாளிகளை பிடிப்பாங்க. திறமையில ரொம்ப சிறப்பான காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறதான்ற கேள்வி திரும்ப 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 வைக்கிறாங்க. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைட்லைட்ஸ். நன்றி.